சோனியோட FX3 அண்ட் FX30 கேமராஸ்க்கு ஒரு மேஜர் ஃபர்மர் அப்டேட் வந்திருக்கு. அந்த ஃபர்மரில் 3 முக்கியமான விஷயங்கள் ஹைலைட்ஸ். இன் கேமரா anamorphic D-squeeze display, 4K DCI ஆப்ஷன் இன் ஃபைல் ஃபார்மேட், ட்ரூ 24p ரெக்கார்டிங் வித் சினிமா ஃப்ரீக்வன்சி. இந்த 3 விஷயத்தோட சேர்த்து அடிஷ்னலாக இன்னும் 4 விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்மர் அப்டேட் திடீர் வெளியீடுக்கான பின்னணி என்ன, இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இதில் மிஸ் ஆன இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தவறு விட்டுருக்காங்க, எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிரர் மிஸ் ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு இந்த சோனி FX3 அண்ட் FX30 கேமராக்கான ஃபர்மர் அப்டேட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் முக்கியமான நம்பர் 1 விஷயம் anamorphic D-squeeze டிஸ்பிளே இன் கேமரா. இன் கேமராலேயே உங்கள் anamorphic டிஸ்பிளேவை அதை D-squeeze பண்ணி நார்மல் டிஸ்பிளேவாக காமிக்குது. நீங்கள் ஒரு anamorphic லென்சஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்பிளே இப்படி அமுங்கின டப்பா மாதிரி இருக்கும். அந்த அமுங்கின டப்பாவை திரும்பி நேராக்கி உங்களோட ப்ரீவியூவுக்காக உங்கள் கேமராவில் அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் எதுவும் சேஞ்ச் பண்ணாது. ஜஸ்ட் உங்களோட லைவ் வியூ ஃபைண்டர்லையும் இல்லை EVF ஆன எதாக இருந்தாலும் சரி, டிஸ்பிளே ஆர் EVF ரெண்டுத்துலேயும் நீங்கள் தெளிவாக பார்த்து இதுதான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இப்படி தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெளிவாக பார்க்குறதுக்காக ஒரு D-squeeze டிஸ்பிளேவை இவங்க ஆப்ஷனில் இந்த ஃபர்மரில் கொடுத்துருக்காங்க. இந்த anamorphic ஆஸ்பெக்ட் ரேஷியோங்கிறது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சினிமா ஒயிட் ஸ்க்ரீனுங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற ஃபிலிமில் இப்படி அமுக்கி ரெக்கார்ட் பண்ணி திரும்பி அதை ஒயிட் ஸ்க்ரீனுக்கு அவங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரொஜெக்டரில் அவங்க மாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ அதை டிஜிட்டலாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் ஃப்ரேம் சென்சாராக இருந்தாலும் சரி, அது APS-C சென்சாராக இருந்தாலும் சரி, இந்த 2 சென்சாரோட அளவும் 3:2 ரேஷியோவில் தான் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் இருக்கிற சென்சார். இந்த சென்சாரில் உங்களுக்கு வைடாக உள்ள விஷயத்தை anamorphic லென்ஸ் வந்து அந்த சென்சாரோட அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி திரும்பி அது உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நல்லா ஒரு வைட் ஸ்க்ரீனாக பார்க்குற அளவுக்கு கொடுக்குறது. இதுதான் இந்த anamorphic லென்சஸ் பண்ணக்கூடியது. இந்த anamorphic லென்சஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா நார்மல் லென்சஸில் வந்து ஸ்பிரிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த anamorphic லென்சஸில் சிலிண்ட்ரிக்கல் எலமெண்ட்ஸ், அதாவது இந்த லென்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து கிளாஸ் எலமெண்ட்ஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதனால் வந்து வைடாக உள்ள விஷயத்தையும் அது வந்து டப்பா மாதிரி அமுங்கின டப்பா மாதிரி அப்படி சுருக்கி உங்கள் சென்சாரில் அது பதிவு பண்ணிவிட்டு அதை உங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் திரும்பி வைடாக நீங்கள் சேஞ்ச் பண்ண அளவுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த மாதிரி anamorphic லென்சஸ் நீங்கள் இனிமேல் FX3 அண்ட் FX30 கேமராவில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி அமுங்கினது மாதிரி டிஸ்பிளே ஆகாமல் அதை நீங்கள் ரியல் டைமில் டைரெக்டாக ஒரு சினிமா தியேட்டரில் எப்படி வந்து உங்களுக்கு வைடாக தெரியுதோ அது மாதிரி நீங்களும் அந்த ஸ்க்ரீனில் வைடாக பார்த்துக்கலாம். தென் 4K DCI. ஸோ உங்கள் ஃபைல் ஃபார்மேட்டில் இப்போ 4K DCI ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. DCIங்கிறது டிஜிட்டல் சினிமா இனிஷியேட்டிவ்ஸான இந்த சினிமா 4K ஆப்ஷன். இந்த 4Kக்கும் சினிமா 4Kக்கும் உள்ள வித்தியாசத்தை ரீசெண்டாக Lumix S5 Mark II கேமரா ரிவ்யூவில் டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தை படி பார்க்க போனோம்னா இந்த சினிமா 4Kங்கிறது 17:9 ரேஷியோ, நார்மல் 4Kங்கிறது 16:9 ரேஷியோ. இந்த சினிமா 4Kக்கான 4096 பிக்சல் வைடுங்கிற விஷயத்தை இந்த 4K DCIங்கிற ஆப்ஷனில் இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இந்த ஃபர்மர் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வைடான ஒரு சினிமா 4K நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 4K DCI ஆப்ஷனை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்தது ட்ரூ 24p ரெக்கார்டிங் இன் சினிமா ஃப்ரீக்வன்சி. ட்ரூ 24p இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் 23.976 ஃப்ரேம் ரேட்லாம் இனிமேல் கிடையாது. ஸோ டைரெக்டாகவே அவுட் ஆஃப் த கேமரா ட்ரூ 24pனா அது 24p தான். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரூ 24p ஆப்ஷன் கொண்டு வந்ததுனால நீங்கள் உங்களோட ஷட்டர் ஸ்பீட் 1/48லையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் கொண்டு வந்ததுனால 24p 48p 96pன்னு அப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக 24p அவுட் ஆஃப் த கேமரா. ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸோடு சேர்த்து அடிஷ்னலாக இன்னும் 4 ஃபீச்சர்ஸ் உள்ளே கொட்டி கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் FX3 கேமராவுக்கு இவங்க ஃபோக்கஸ் ப்ரீத்திங் காம்பன்சேஷன் ஆன் அண்ட் ஆஃப்ங்கிற ஆப்ஷனை இப்போ இன் கேமராலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சில லென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபோக்கஸ் ப்ரீத்திங் பிரச்சனைலாம் இருக்கும்ல, நீங்கள் வந்து ரேக் ஃபோக்கஸ் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து அந்த ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணும்போது அந்த சைடில் உள்ள விஷயங்கள் எப்படி வெளியில் போயிட்டு இப்படி உள்ளே வரும். ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் காம்பன்சேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ப்ரீத்திங் பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
உங்கள் கேமராவில் இருக்கிற இந்த ஃபோக்கஸ் ப்ரீத்திங் ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபர்மர் அப்டேட்டில் அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் FX3 கேமரா, நாட் ஃபார் FX30. தென் இப்போ இந்த 2 கேமராவுக்கும் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. SNQ மோடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் உள்ளே போய் ஆப்ஷனில் போய் தேடி கண்டுபிடிச்சி இந்த SNQ மோடுக்குள்ளலாம் போயிட்டு இருக்கிற சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மூவி SNQ மோட், அதை ஸ்லோ அண்ட் குயிக் மோடை நீங்கள் ஏதாச்சும் ஒரு கஸ்டம் குயிக் பட்டனுக்கு நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். நிறையா அந்த சோனி கேமராஸில் பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டம் ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஏதாச்சும் ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் பட்டனில் இந்த மூவி SNQ மோடை நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஃபைல் நம்பர். இப்போது கேமராவில் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அந்த வீடியோவுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபைல் நம்பரும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஃபர்மர் அப்டேட்டில் ஒரு தெளிவான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சினிமா கேமராவுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல் நம்பரில் நீங்கள் இனிமேல் கேமரா ஐடி தென் ரீல் நம்பர்ங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு சினிமா ஒரு சீனில் வந்து நீங்கள் ஒரு 4-5 கேமரா வச்சுருக்கீங்க, ஒரு கேமராக்கும் ஒரு கேமரா ஐடி இருக்கும். ஸோ இந்த கேமரா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட்டிங் அப்போ நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த கேமராலேருந்து வந்த இந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த ஃபைல் நம்பரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கேமரா ஐடி அண்ட் தென் ரீல் நம்பர் எல்லா விஷயத்தையும் இந்த ஃபைல் நம்பர் லாங்கஸ்ட் ஃபைல் நம்பர்லங்கிற விஷயத்தையே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சேர்த்து சோனி கிரியேட்டர் ஆப் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வர எல்லா சோனி ஃபர்மர்லேயும் இந்த முன்னாடியே இருந்த இமேஜிங் எட்ஜ் அப்படிங்கிற யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்த அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு புதுசாக கிரியேட்டர்ஸ் க்ளவுட் சப்போர்ட் கொண்ட ஒரு ஆப் சப்போர்ட்டை இந்த ஃபர்மர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதை வச்சு பார்க்க போனோம்னா FX3க்கு உள்ள வெர்ஷன் 3 ஃபர்மர்லேயும் FX30க்கு இருக்கிற வெர்ஷன் 2 ஃபர்மர் அப்டேட்லேயும் இந்த கிரியேட்டர்ஸ் க்ளவுட் சப்போர்ட்டுக்குள்ளே இந்த கிரியேட்டர்ஸ் ஆப் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்மரில் என்னென்ன விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போனோம்னா இந்த டீஸ்குவீஸ், இந்த அனமாஃபிக் டீஸ்குவீஸ் இன் கேமரா டிஸ்பிளே பற்றி பார்க்க போனோம். இது என்ன தான் வந்து அவங்க அனமாஃபிக் லென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த டீஸ்குவீஸ் டிஸ்பிளேலாம் வந்து நீங்கள் வந்து இன் கேமராலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அது வந்து 2 ஃபார்மேட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1.3x தென் 2x. இந்த அனமாஃபிக் லென்சஸில் நிறைய லென்சஸ் இருக்குது. 1.33 டைம்ஸ்லேருந்து ஆரம்பித்து 2x வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் இடையில பார்த்தீங்கன்னா 1.5, 1.6, 1.8 டைம்ஸ் லென்சஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இவங்க அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அது இருந்திருக்கலாம். மேபி ஃப்யூச்சர் அப்டேட்டில் இந்த 1.5, 1.6, 1.8லாம் இந்த ஆப்ஷன்ஸில் அவங்க ஆட் பண்ணலாம் இந்த டிஸ்குவீஸ் டிஸ்பிளேயில். ஸோ ஈவன் அட் ட்ரூ 24p ரெக்கார்டிங்லேயும் உங்களுக்கு ஷட்டர் ஆங்கிள் இல்லை. ரொம்ப நாளாக அந்த சோனி FX சீரீஸ், சினிமா லைன் சீரீஸ் கேமரா யூஸ் பண்ணுற சோனி யூசர்ஸ்லாம் அதிகமாக கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயம், ஷட்டர் ஆங்கிளை இன்க்ளூட் பண்ணுங்கள், ஷட்டர் ஆங்கிளை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன சட்ட சிக்கல்னு தெரில, என்ன பிரச்சனைன்னு தெரில, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இன்னுமே ஷட்டர் ஆங்கிளை வந்து இன்க்ளூட் பண்ணல. இந்த மேஜர் ஃபர்மர் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா சோனி யூசர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஷட்டர் ஆங்கிள் இஸ் மிஸ்ஸிங். ஸோ இந்த ட்ரூ 24p இல்லை 1/48 செகண்டில் நீங்கள் வந்து ஷட்டர்லாம் வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. பட் சினிமா கேமராஸ்க்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற விஷயம் ஷட்டர் ஆங்கிள். நீங்கள் வந்து ஷட்டர் ஸ்பீட் இஸ் ஒன்லி ஃபார் மிரர்லெஸ் கேமராஸ். வந்து ஃபோட்டோகிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஷட்டர் ஸ்பீட் ஓகே. பட் வீடியோகிராஃபர்ஸ் ஹார்ட்கோர் வீடியோ ப்ரொடக்ஷனில் சினிமா லைன் கேமராஸ் எதுக்குங்க FX3 அண்ட் FX30 கேமராலாம் வாங்குறாங்க? அது ஒரு சினிமா பேஸ்ட் கேமராஸ். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இன்னும் ஷட்டர் ஆங்கிள் வைக்காமல் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது ஒரு மிகப்பெரிய விஷயம், அனமாஃபிக் லென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இமேஜ் ஸ்டெபிலைசேஷனே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரிலங்க. அனமாஃபிக் டிஸ்குவீஸ் டிஸ்பிளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு வந்து டிஸ்குவீஸ் டிஸ்பிளே வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க 1.3 டைம்ஸோ இல்லை 2 டைம்ஸோ டிஸ்குவீஸ் டிஸ்பிளேவை நீங்கள் இன் கேமராலேயே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஐபிஎஸ் உங்களோட இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன ஹார்ட்வேர் பிரச்சனையா இல்லை சாஃப்ட்வேர் பிரச்சனையா இல்லை என்ன? உள்ள வந்து டிஸ்குவீஸ்க்காக நிறையா வந்து ஹார்ட்வேர் வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது, அந்த நேரத்தில் இந்த ஐபிஎஸும் ஒர்க் ஆனிச்சுன்னா ஏகப்பட்ட சார்ஜ் இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா இல்லை என்ன விஷயம்னு தெரியல. ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை ஏதாச்சும் வருதா அப்படிங்கிறது தெரில. இது வந்து கொடுக்கணும். இந்த அனமாஃபிக் லென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டிஸ்குவீஸ் டிஸ்பிளேவே நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஐபிஎஸ் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு தெரில. இந்த கிம்பிள்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுனால ஐபிஎஸ்லாம் தேவையில்லைன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த கேமரா ஃபர்மர் அப்டேட்டில் அந்த FX3 அண்ட் FX30 ஃபர்மர் அப்டேட்டில் மிஸ் ஆகிற விஷயம். ஸோ இதோட சேர்த்து அடிஷ்னலாக நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் என்னென்னா
சோனி A7 IIIக்கு ரொம்ப நாளாக firmware அப்டேட் மிஸ் ஆகிட்டே இருக்குங்க. நிறைய பேர் கேட்க வேண்டிய கேள்வி தான், என்னங்க A7 III நான் தூக்கி குப்பையில் போட்டுருவா அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க இப்படி தான் வாங்கியிருக்கோம், ரொம்ப நாளாக வந்து firmware அப்டேட்டு கொடுக்க மாட்றாங்களே. அது இல்லாமல் ஃப்ளாக்ஷிப் கேமராவான A1 and A9க்கும் இன்னும் firmware அப்டேட் நிறைய கொடுக்கறது கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து சோனி ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கான எதிர்பார்ப்பும் இருக்குது, ஏமாற்றமும் இருக்குது. ஸோ சோனி வந்து சீக்கிரமே வந்து பழைய கேமராஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும். இல்லாட்டி அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியல, ஜாப்பனீஸ் என்ன நினைக்கிறாங்க, மேபி அந்த firmware அப்டேட் கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம், மக்கள் வந்து புது கேமராஸை வாங்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை பழைய கேமராவுக்கு இன்னும் அவங்க கவனம் செலுத்தலையா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியலை. அப்புறம் சோனி திடீர்னு இந்த ஒரு firmware அப்டேட்டை வெளியிடுறதுக்கான ப்ரெஷர் எங்கேருந்து வந்திருக்குங்கிறது எங்களோட யூகம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன Panasonic Lumix S5 Mark II கேமரா தான் காரணமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஏன்னா இவங்க இந்த firmware அப்டேட்டில் பயங்கரமாக சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நார்மலாகவே அந்த Lumix S5 Mark II கேமராவில் இருக்குங்க. இப்போ லாஸ்ட் 2 weeks பிஃபோர் நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா anamorphic லென்சஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஐபிஎஸ் யூஸ் பண்ணலாம். anamorphic D-squeeze டிஸ்பிளே அந்த கேமராலே இருக்குது. அது 1.3 times மட்டும் இல்லாமல் அப் டு 2x வரைக்கும் நீங்கள் என்னென்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இவங்க இந்த firmware அப்டேட்டில் நிறைய விஷயங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் Lumix S5ல் சாதாரணமாகவே இருக்குது. அது ஒரு Lumix S5 Mark IIங்கிறது ஒரு நார்மல் மிரர்லெஸ் கேமரா வித்தின் $2,000 ரேஞ்ச். இந்த FX3 அண்ட் FX30லாம் சினிமா லைன் கேமராஸில் ஆல்ஃபா லைன் சினிமா லைன் கேமராஸ். இது FX6ஓடையோ FX9ஓடையோ வெனிஸ் கேமராவோடையோ கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆல்ஃபா லைன் மிரர்லெஸ் பேஸ்ட் FX சீரிஸ் சினிமா லைன் கேமராஸ்க்கு இந்த firmware அப்டேட் என்னை பொறுத்த வரைக்கும் பத்தாதுன்னு தான் தோணுது. மேபி இந்த சோனி ரொம்ப சீக்கிரமாக இது இந்த firmware இவ்வளோ வேகத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் அதுக்கு Lumix S5 Mark IIோட விஷயங்களாக தான் இருக்கணும். அதுக்கான பின்னணி விஷயங்கள் இதாக தான் இருக்கணுங்கிறதோட எங்களோட ஒரு திங்கிங், எங்களோட யூகம். ஸோ இதுக்கான விஷயங்கள் என்னன்னுங்கிறது தெளிவாக புரியல. பட் சோனி யூசர்ஸ்க்கு, சோனி டைஹார்ட் ஃபேன்ஸுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படும். பட் வெரி குட், இந்த firmware அப்டேட் கண்டிப்பாக மேஜரான ஒரு firmware அப்டேட். ஸோ இந்த firmware அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் எதுவும் விஷயங்கள் தப்பாக சொல்லியிருந்தாலும் இல்லை ஏதாச்சும் விடுபட்டிருந்தாலும் அதை எங்களுக்கான அட்வைஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ, we create one with you. Bye bye.